ஹாய் ப்ரோஸ். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இருக்குல்ல, அதோட ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் 2 இதை நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் இது நேற்றே ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து பார்க்கணும் ஒரே எனக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ரியாக்ஷன் தான் பண்ணோம், தனியாக பார்த்துடக்கூடாதுன்ற ஒரு இதில் அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி எப்பயும் போல் நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்க்க போகிறோம், தமிழ்லேயும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் தமிழில் பார்த்துடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. Victor was always the smartest guy in every room. Victor Doom. One Doom. He used to be different. பா, செம்மையா இருக்குல்ல தலைவன். ஏரியா இருக்கிற ஏரியாவே செம்மையா இருக்கு. He used to be kind, he used to be caring. Hey, Magneto. தலைவன். Captain. Everything he loved was taken from him. I knew he was lost, but I did not realize that he was broken. Victor, did you do this? All of you have lived stolen lives. But now you must give them back. Answer me, Victor! Did you do this? Oh my goodness. You will beg for hell long before I grant it. That's it. Oh. Hell answers to me. For I am Celestials. Doom. எண்டில் எப்பயும் ஒரு இது வைப்பாங்க, அதெல்லாம் வெயிட்டிங் வச்சுருக்கீங்களாப்பா ஏதாவது இல்லையா? ஓகே, இட்ஸ் ஓகே. 18/12/2026 செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. 4 மாதம் இருக்கு இன்னும். ஓகே, ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்த்தோம். வெறியாக இருக்குது ஆக்சுவலாக. டூம் நம்ம பார்க்குற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக போன டீசர் அதிலெல்லாம் பார்க்கும்போது டூமை வந்து அந்த மூமெண்ட்டே காட்டல. டூம் வந்து சும்மா அப்படியே விஷுவலாக நிற்கிற மாதிரி இந்த இப்படி பச்சு தடுத்தாரு தோறு அதை காட்டினாங்க போன ட்ரெய்லரில். மனுஷன் அங்கேருந்து இப்படின்றதெல்லாம் அடித்து உடச்சிட்டு இங்கே வந்து நிற்கிறாரு. செம்ம ஃபாஸ்ட்டு, பவரும் இது பார்க்க எனக்கு அப்படியே லோக்கியோட அந்த பவர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தியரி இருக்குது, அதான் மொக்க காமெண்ட்ரி வீடியோலாம் பார்க்குறோம்ல, ஸோ அதில் அவரும் சொன்னார். ஸோ என்னென்னா லோக்கி ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே லோக்கி கிட்டே போய் அந்த பவரை அவர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இங்கே வராருன்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது லோக்கி செத்துருவாருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுலேயும் அவருக்கு யூஸ் பண்ணுற பவர் பார்த்தா மேஜிக்கல் பவர் வந்து லோக்கியோட அந்த க்ரீன் கலர் அந்த இதுதான் இதுலேயும் வருது. லைக் பார்த்தா அப்படியே நம்மளுக்கு காட்டின அந்த எல்லா கேரக்டரும் தான் திருப்பி காட்டியிருக்காங்க. புதுசாக காட்டினு பார்த்தா மேக்னெட்டோ ஆல்ரெடி காட்டிட்டாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெய்லர்லையும் காட்டிட்டாங்க. ஸோ புதுசாக கேரக்டர்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இந்த டூம்ஸ்டே படத்தில் இந்தந்த கேரக்டர்ஸ் தான் இருக்க போகுது. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் வேறு ஏதாவது புது கேரக்டர் இருக்கா, லைக் ஸ்பைடர்மேன் இருக்காரா, அப்புறம் இன்னொன்று டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனும் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படம் வந்தால் தான் தெரியும். நம்ம இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் பார்த்துட்டோம். அதில் தெரிஞ்சது என்னென்னா டூமோட அதாவது ஒய்ஃபும் பையனையும் வந்து ஏதோ பிரச்சனை இறந்துடுறாங்களான்னு தெரில. அதுக்கு தான் விரக்தி ஆயிடுறாரு தலைவன், செம காண்டாயிடுறாரு. ஸோ அதில் தான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து தமிழில் ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, விக்டரோட திறமைக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. அவன் இப்ப மாதிரி இல்லை. சிட்டிங் பொசிஷனே வேற மாதிரி இருக்கு.
கருணை காட்டுவான். ஆனா ஒரு நாள் அவன் உயிரை நேசிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் தனிமையில தவிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா அவன் வன்மத்தோட உருவமாவே உருவெடுப்பான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது ட்ரெஸ். அவரோட இந்த சூட்டு வேற லெவலாக இருக்கு. விக்டர், இதை நீயா செஞ்ச? டோனி, நீங்க எல்லாருமே உயிர் பிச்சை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உயிரை காணிக்கையா கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. குறிச்சு வச்சுக்கோ, நரக வேதனையை காட்டிட்டு தான் உன்னை நரகத்துக்கு அனுப்புவேன். தோர் எப்பயும் முதல்ல அவர் வந்து எனக்கு தலை வணங்கும். தமிழ் ஆக்டர் மாதிரி ஒரு அடி வாங்குவாரு, அதுக்கப்புறம் கொடுப்பாப்புல. எப்பயுமே எண்டில் ஏதாவது ஒரு மேட்ரு வைப்பாங்க, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. இட்ஸ் ஓகே. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சின்ன டீசர் தான், வெறும் ஒரு 2 minutes தான் இந்த டீசரே போட்டிருக்காங்க. லைக் பேரே ஸ்பெஷல் லுக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே வான் டூம் அவர் இருக்கார்ல, அவரோட அந்த ரிவீலிங் தான். அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ரிவீலிங் தான். முன்னாடி லைட்டாக காட்டியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவர் ஃபுல் சூட்லேயும் எப்படி இருக்காருன்றதை காட்டிட்டாங்க. செம்மையாக இருக்கார், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது அவரோட அந்த சூட்டாக இருக்கட்டும். அந்த கண்ணுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த பீப்புள் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, அதுவாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு மாஸ்க் ரிவீலிங் தான் நான் வெயிட்டிங்க. லைக் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ரிவீலிங் சொல்கிறேன், ஃபேஸ் ரிவீலிங் தான் வெயிட்டிங்க. முக்கியமாக ஸ்பைடர்மேனு, இவரை கேப்டன் அமெரிக்கா, யாராக இருக்கட்டும், அவங்க முகத்தை டோனி ஸ்டார்க்கை பார்த்து உண்மையை சொன்னால் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் இன்ஃபினிட்டி சாகாவில் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றினதே அயன்மேன் தான். அவர் உயிரை கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றினார். பட் இங்கே அதே அயன்மேன் வேற ஒரு வேரியண்ட்டாக வந்து அதே உலகத்தை மொத்தமாக காலி பண்ண போகிறாருன்னும் போது ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்காக அவ்வளோ மரியாதை செலுத்தினவங்கெல்லாம் இப்போ வந்து அவரையே எதிர்த்து சண்டை போடணும், இப்போ அவரையே அடிக்கணும் அப்படின்னும் போது அந்த ஒரு மூவியில் வரும். லைக் அந்த குரு சிஷ்யன் மூவி பார்த்துருக்கீங்களா, ரஜினி பிரபு நடிச்சிருப்பாரு. அதில் ரஜினியை அடிக்க சொல்லும் போது பிரபு கையை வாங்கிட்டு ஒரு செகண்ட் அப்படியே நின்றுட்டு அவங்க அண்ணன் வந்து போவாங்க. அந்த மாதிரி இங்கே யார் வந்து டூம் கூட சண்டை போடனாலும், மாஸ்கை எடுத்துகிட்டு ஃபேஸ் ரிவீலிங்க்கு அப்புறம் சண்டை போடனாலும் அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும், எங்கள் அண்ணன் நான் எப்படி அடிக்கிறது அப்படின்னு. ஏன்னா டோனி மேலே அவ்வளோ லவ்வோடு இருக்காங்க எல்லாரும். இப்போ டூம் இப்படி அதே வேரியண்ட்டாக இருக்கும்போது ஒரு மாதிரி அந்த சீனு சூப்பராக இருக்க போகுது. அது வெயிட்டிங். எப்படியும் படம் ஸ்டார்ட் டு எண்டு வந்து அவர் மாஸ்கோடு தான் இருக்க போகிறாரு. மேபி வந்து படம் முடிகிற டைமில் வந்து அவர் மாஸ்கை கழட்ட வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி இருக்குன்றத படம் வரட்டும், வெயிட் பண்ணுறேன். 4 மாதம் 4 மாதம்னு சொல்லலாம், 4 மாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்லலாம் இப்போலாம் என்னென்னா ஸ்பீடாக போகுது மந்த்ஸு. இப்போ ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே இண்டிபெண்டன்ஸே வந்துருச்சு, 15 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு 15 நாள் இப்படின்றதுக்குள்ள சட்டுன்னு போயிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு 3 months 3.5 months தான் இருக்கும், ஈஸியாக வந்துடும் டிசம்பர். ஸோ ரொம்ப தூரத்தில் இல்லை, இது மாதிரி இப்போ விட்றாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். லைக் மொத்த மூவியோட ஃபுல் ட்ரெய்லர் கட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி ரிலீஸ் ஆகும். அதுவும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து விஷன் குவெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு மார்வல் பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் அதாவது ஒயிட் விஷன் இருந்தார், போன வாண்டாவோட அந்த வெப் சீரிஸ் வந்துச்சுல அதில் இருந்தார். அவர் அப்போ போனவர் தான். அதுக்கப்புறம் எங்கே போனார் என்ன ஆனார்னு காட்டல. பட் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சானு தெரில மார்வலுக்கு. அதுக்கு ஒரு டீசர் விட்டுருக்காங்க. இப்போ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் அதை தான் பார்க்க போகிறேன். அதோட வீடியோஸும் உங்களுக்கு வரும்.
நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷிவி என்டர்டைன்மெண்ட்டுக்கு. நம்ம இன்னொரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். பாய். Hold up.